அரசு டிவி. அரசு டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிறைய பேருக்கு தெரிய கிடைக்காத விஷயங்கள், புரியாத விஷயங்கள், இதுவா அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிக்கக்கூடிய விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம். அப்படி என்ன நிகழ்ச்சி அப்படின்னு கேக்குறீங்களா? கோடக் மஹிந்திரா இன்சூரன்ஸ் MDRT அவார்ட் வின் பண்ண அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த கெஸ்ட் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் அவார்ட்ல வின் பண்ணியிருக்கிறாங்க. கோடக்ன்றாங்க, இன்சூரன்ஸ்ன்றாங்க, அச்சீவ்ன்றாங்க. யோசிக்கிறீங்களா? ஆமாங்க. இப்ப நம்முடைய யார் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா திருமதி ஆவுடையம்மாள் குற்றாலிங்கம் நம்ம இடையே இருக்கிறாங்க. இவங்களை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு ஸ்டார் இன்டர்வியூல வந்து மேடம் பார்க்கறது நமக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாவே இருக்குது. சோ தொடர்ந்து கோடக்ல என்ன விதமான இன்சூரன்ஸ் இருக்கு, ஏன் கோடக் குறிப்பா மேடம் சூஸ் பண்ணாங்க, இந்த இன்சூரன்ஸ் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒண்ணுதானா, இதெல்லாம் மக்கள் இடத்துல போய் சேருது எப்படிப்பட்ட விஷயங்கள் அப்படின்றத தொடர்ந்து மேடம் கிட்ட நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேடம். வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. நன்றி. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த விழிப்புணர்வுக்கு மக்களுக்கு வேணும். இந்த அவேர்னஸ், இந்த நாலேஜ், இந்த ஒரு விழிப்புணர்வு நிறைய பேருக்கே இல்லாம இருக்குது. சோ அந்த விழிப்புணர்வை நீங்க தொடர்ந்து மக்கள் இடத்துல இது ஒரு சேவையாகவும் பண்ணிட்டு வரீங்கன்னு சொல்லலாம். சோ ஆரம்பத்துல உங்களை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது MDRT அப்படின்ற மாதிரி சொல்லிது. என்னது MDRT அவார்ட்னா என்னது, MDRT அச்சீவ்மெண்ட்னா என்னது, அதை பத்தி சொல்லுங்களேன். God is good. Okay. MDRTங்கிறது என்னன்னா இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியிலேயே ஹையஸ்ட் வரும். எஸ்பெஷலி இன்சூரன்ஸ் MDRTன்னு சொல்ற அந்த வார்த்தை $1 million ரவுண்ட் டேபிள். This is a kind of association. It is established by US government. 1927 I think so. அது வந்து எப்படின்னா அது இந்த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில இட்ஸ் a very big award. The highest award தான் MDRT. ஓகே. அது நமக்கு இறைவன் அருளால் கிடைச்சது. அதை நீங்க அச்சீவ் பண்ணி இருக்கிறீங்க பாத்தீங்களா? அது ஒரு கிரேஸ். அதுதான் பாருங்களேன். யூஸ்வலா வந்து நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் எப்போதுமே, இல்ல ஒரு விஷயங்கள் வந்து கரெக்டான நேரத்துல கரெக்டா எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுல நான் எப்போதுமே என்கிட்ட ஒரு உடன்பாடு உண்டு. அதனால அந்த அவார்டு வந்து அது சரியா எனக்கு வந்து சேர்ந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு மனப்பான்மையும் எண்ணமும் வேணுங்கிறதுல இது மாதிரி எல்லாருக்கும் கிடைச்சிருக்கேன். பட் இட் இஸ் மை காட்ஸ் கிரேஸ். சூப்பர் சூப்பர், நல்ல ஒரு விஷயம். சோ பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அப்படின்னும் போது இது சூஸ் பண்ணணுமா, இது தேவைதானா அப்படின்ற யோசிக்கிறவங்க மத்தியில நீங்க ஒரு அச்சீவரா இருக்கிறீங்க. நீங்க எதனால இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு? இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தீங்க? இந்த ஃபீல்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய பேசிக் என்னவா இருந்தது? ஏன் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க? என்ன காரணம்? இது வந்து ஒரு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கு ஒரு காரணம் வந்து நிறைய இடங்கள்ல நான் போன போது ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலயும் நான் பார்த்த சில காட்சிகள். ஒரு கேஷ்லெஸ் கார்டு வச்சுட்டு இருக்கிறவங்க அப்படியே போய் எல்லா பணமும் கட்டிட்டு அப்படியே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. சரி. அதே சமயத்துல ஒரு கோவிட் நேரத்துல நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். இந்த ரெமடிசன் ஒரு இன்ஜெக்ஷன் வாங்குறதுக்கு வழி இல்லாம தந்தையும் தகப்பனையும் இழந்தவங்களையும் பார்த்தேன். ஏன்னா அது ஒரு அப்போ வந்து அதிகமான காஸ்ட்லியா இருந்தது. அப்ப யாராவது ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்களா, யாராவது கொடுக்க மாட்டாங்களா, ஒரு அளவுக்கு மேல அவங்க வந்து பணம் கட்டிப்பாங்க. அதுக்கு மேல இருக்காது. ஒரு அப்பெல்லாம் அந்த ஒரு விஷயங்கள்லாம் 21ல நான் பார்த்த போதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப யோசிச்சிருக்கேன். அப்போ இது ஏன் எல்லாருக்கும் இல்லை, ஏன் எல்லாரும் எடுக்க கூடாது? எனக்கு அப்போ வந்து இந்த இன்சூரன்ஸ் பத்தின விஷயங்கள் அதிகமா தெரியாது. சரி. நான் வந்து இந்த ஒரு தமிழ்நாடு அரசு நிறுவனத்தினுடைய இந்திய அரசின் முதன்மை பணியான IAS அவர்களுடைய காரியதர்சியாக இருந்துதான் நான் என்னோட ஓய்வு பெற்றேன். ஒரு பெரிய இலாக்காவில இருந்து
அதுக்கப்புறம் வந்து ஒரு சில நிறைய ப்ராஜெக்ட்ஸ் என்கிட்ட இருக்கும் சில விஷயங்களுக்கெல்லாம். இப்போ நீங்க பென்ஷன்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா நம்மளால எல்லாத்தையுமே பண்ண முடியாது. நமக்கு சேலரி ஒரு 1.5 லட்சம் வச்சுக்கோங்க, அப்ப வந்து என்ன எதெல்லாம் மீட் பண்ண முடியுமோ நம்மளால பண்ண முடியும். ஆனா அந்த இதுவே ஒரு 1/3 ஆஃப் பென்ஷன் ஆகும் பொழுது என்ன ஆகும்னா சில விஷயங்கள்லாம் அப்படியே ஒரு நம்ம எதெல்லாம் செய்யணும்னு நினைச்சோமோ அதை செய்ய முடியாது, ஸ்லோ ஆயிடும். நம்ம ஸ்லோ ஆயிடும். ஒரு யாராவது ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணணும். கோவிட்ல நிறைய பேருக்கு கஷ்டப்பட்ட போது ஒரு நம்மளால ஒரு 10 பேருக்குன்னா ஒரு 20 பேர் கொடுக்கலாம்னா முடியாமல இருந்தது. அதெல்லாம் எனக்கு ஒரு மன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம வேற வேலைக்கு என்ன போகலாம்னா என்னோட சர்வீஸ் மோர் தென் 40 years ஆஃப் சர்வீஸ் இன் கவர்மெண்ட் சர்வீஸ். திருப்பி மறுபடியும் காலையில 10:30 போய் எனக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கூட வந்தது, அதாவது பார்ட் டைம் மாதிரி எல்லாமே வந்தது. சரி, திருப்பி மறுபடியும் 10 மணி போய் ராத்திரி 8 மணி வரைக்கும் அப்படின்னா நீங்க அந்த பழைய இதுவே தான் எதிர்பார்ப்பாங்க. என்னதான் இருந்தா கூட அந்த மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப சிரமத்தை கொடுக்குங்கிறதுனால ஒரு ஜாப் அதுக்கு வந்து என்ன சொல்றது, டைமிங்ஸ் இருக்கக்கூடாது, நம்ம விருப்பப்பட்ட நேரத்துல பண்ணணும், அதே சமயத்துல ஒரு நல்ல சேவையோட இருக்கணும் அப்படின்னு நினைச்ச போதுதான் ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு நபரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் இந்த கோட்டக் அவங்களுடைய கோட்டக் லைஃப் இன்சூரன்ஸ். எனக்கு அது சொன்ன போது எனக்கு அதுல சேரணும், அதை போய் பார்க்கணும், எந்த இன்சூரன்ஸ்னும் பரவாயில்ல, ஆனா இது அறிமுகப்படுத்தப்பட்டது எனக்கு கோட்டக். அது கோட்டத்தினுடைய ஒரு நபர் தான் எனக்கு வந்து நாங்க இந்த மாதிரி கோட்டக்ல பக்கத்துல எல்லாம் பேசிப்போம் இல்லையா, ஜெனரலா ஒரு பேசிட்டு இருக்கும் போது நான் இதுல இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன், நீங்க ஏதோ ஒரு வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, அப்போ உங்களுக்கு இது இந்த நிறுவனம் உங்களுக்கு இதுவா இருக்கும், நீங்க வாங்க இங்க வந்து பாருங்க பேசுங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி. இதுக்கடையில என்னுடைய குடும்பத்திலேயே இந்த அவார்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அவார்டு வாங்கினவங்க ஒரு 3rd கசின்ஸ் இருக்காங்க. அவங்களும் இதை பத்தி பேசின போது ரொம்ப ரிலாக்ஸ்டா பேசினாங்க. நமக்கு வந்து டைமிங்ஸ் கிடையாது, நம்ம வந்து கரெக்டா இந்த ஒர்க்கை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு அட்வைஸரா ஜாயின் பண்ணி அதுல நிறைய இதெல்லாம் கொடுக்க முடியும் நம்மளால. இது ஒரு நல்ல சேவை செய்யக்கூடிய ஒரு இது உனக்கு ஏத்த ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. ஸோ ஐ சோஸ் திஸ். ஆக்சுவலி அதுதான் காரணம். மேம், அடுத்தபடி என்னோட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் போது நிறைய இருக்குது, எவ்வளவு இருக்குது, பட் நீங்க எஸ்பெஷலி கோட்டக் ஏன் சூஸ் பண்ணீங்க மேடம்? அதுக்கு என்ன காரணமா இருந்தது? இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அறிமுகம் இல்லாத ஒரு தான் என்னை இதை பத்தி பேசினாங்க. ஓகே, ஒரு கூட்டத்துல இருக்கும் பொழுது இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது நான் இத அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். சோ நான் என்ன பண்ணேன்னா அந்த ஆபீஸ்க்கு அந்த பேங்க்குக்கு போனேன். ஓகே, ஏற்கனவே என்னோட கசினும் அதை சொல்லியிருக்காங்க இல்லையா இதை பத்தி. அதனால அந்த பேங்க் ஒரு அபிப்பிராயம் இருந்து ஒரு அபிப்பிராயம் அந்த முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் ஒன் அப்படிவாங்கல்ல, அதுபடி நான் போன போது அது ஒரு பேங்க்குள்ள பேங்க்கு பின்னாடிதான் அந்த இன்சூரன்ஸ் ஆபீஸ் இருக்கு. கோட்டக் மகேந்திரா பேங்க் இருக்கு, பேங்க் பின்னாடி இந்த காப்பீட்டு நிறுவனம் இருக்கு. சரி, அது இன்னொரு அதுக்கு ஆக்சுவலா என்னன்னா ஏடிஎம்க்கு போறதுக்காக போனவங்க தான் நான் மேல போனேன். நான் ஏடிஎம்ல இங்க பக்கத்துல அங்கெல்லாம் கிடைக்கலன்னு உடனே அங்க என்ன நம்ம போகும்போது பார்க்கலாமேங்கிறதுனால போன போதுதான் மேல போன போது ரிசீவ்ட் அஸ் வெல். இது ஒரு பெரிய இது என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு வந்திருக்கீங்க எங்க வந்திருக்கீங்கன்னு நாங்க இந்த மாதிரி உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வந்திருக்கேன். சரி, ஓகே. அப்போ அவங்க இதை பத்தி சொல்லும் பொழுது இந்த இன்சூரன்ஸ் இங்க இருக்குன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொன்ன போது இந்த ஃப்ரண்ட் ஆபீஸ் இருப்பாங்க இல்லையா, ஈவன் செக்யூரிட்டிஸ் அந்த சப் ஸ்டாஃப் எல்லாம் மேடம் அதுக்கு ஜஸ்ட் பின்னாடி தான் இருக்கு அப்படின்னு சொன்ன போது அந்த மேனேஜர்ஸ் அந்த குரூப் நான் முத பாக்குறேன் வாழையில, நம்ம முன்னாடி பார்த்தது இல்ல. ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒரு மீட் அங்க நடந்துட்டு இருக்கு. சரி, ஓகே. சோ நான் அதை பார்த்த போது அவங்க பேசின விதம், நீங்க எப்படி இந்த இன்சூரன்ஸ்ங்கிறது என்னது, இதுல என்னென்ன இது விஷயங்கள்லாம் இருக்கு, என்னென்ன நன்மைகள் இருக்கு, இதை நீங்க வந்து பண்ணும் பொழுது உங்களுக்கு எப்படி இந்த ஒர்க்கை நீங்க நடத்தும் பொழுது இதுல கலந்துகிட்டு அதாவது ஒர்க் பண்ணினீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதெல்லாம் சொன்ன போது
எனக்கு வந்து அது கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆச்சு. சரி, சரி. இம்ப்ரெஸ் ஆச்சு. ஏன்னா ஒரு செகண்ட் இன்கம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், வந்து ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ். இப்போ வேலை நல்லா படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வேலை போக முடியாது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சௌகரியமான நேரத்துல சௌகரியமா இருந்து பண்ணக்கூடிய ஒரு இதுவா எனக்கு பட்டுச்சு. அப்பதான் எனக்கு இந்த இதுல கூட்டத்துல ஜாயின் பண்ணலாம்ங்கிற. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா வீட்டுக்கு வந்துட்டு அது கூகுள்ல போய் இவாளை பத்தி நான் பார்த்தேன். பார்க்கும்போது ஒரு அவ்வளோ ஒரு பெரிய நிறுவன ஒரு பெரிய குடும்பத்துல செல்வந்த குடும்பத்துல பிறந்த அந்த எம்டி ஏதோ இன்னொரு விஷயம் அவருக்கு இருந்தது. சரி சரி. அப்ப அவர் ஏதோ ஒண்ணு இதை விட வேற ஏதோ பண்ணணும்னு ஒரு சின்ன பேங்க் ஆரம்பிச்சு அப்படியே வந்து 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 இவ்வளவு பெரிய இன்னைக்கு இந்தியாவினோட 24 முதன்மை கம்பெனிகள் உள்ள இது ஒரு முக்கியமான ஒரு நிறுவனமா ஆகுறதுக்கு ஒரு காரணமா இருந்தவர். சாதாரணமா ஆரம்பிச்சு இவ்வளோ பெரிய இதை உருவாக்கி கொடுத்திருக்கிறாரு. இது இவ்வளவு பெரிய ஒரு விஷன் ஒரு நனவாக்கி கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் நான் ஃபுல்லா பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்ககிட்ட போய் எப்படி ஜாயின் பண்ணணும் என்னெல்லாம் கேட்ட போது எக்ஸாம் எழுதணும். இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸாம் எழுதணுங்கிறது வந்து நான் என்ன நினைச்சேன்னா, இப்போ வந்து ஒரு இன்சூரன்ஸ்ல நானும் ஒரு ஆளா சேர்ந்து இதை வெளியில பண்ணணும் அப்படின்னா ஈஸியா போய் சேர்ந்துடலாம் நினைச்சேன். நீங்க எக்ஸாம் லெவல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நல்ல படிச்சவங்க. ஆமா, நல்லா கண்டிப்பா தெரியாத மக்களுக்கு இது மூலமா தெரியும். இன்சூரன்ஸ்ல போகணும் பேசிக் அட்லீஸ்ட் +2 10 ஸ்டாண்டர்ட் இது இருக்கணும். அவங்களுக்கு எழுத்தார்வம் ஞானம் ஓரளவுக்கு இருந்தாதான் என்ன பொறுத்த இவ்வளவு செக்கிங் அப்புறம் தான் உங்களுக்கு நான் உடனே போன உடனே வந்து நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்குன்னா அதுக்கு 5 days கிளாஸ்ன்றாங்க. கிளாஸஸோட எக்ஸாம் சும்மா கிடைக்கல. ஓகே, கிளாஸ் காத்தால 10ல இருந்து சாயந்தரம் 4 வரைக்கும் நடக்கும். சரி சரி. அந்த 4 நாள் கிளாஸ்ல இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு இல்லையா? நம்ம வந்து 5 days கிளாஸ், சாரி 5 days கிளாஸ். அந்த 5 days கிளாஸ்ல அந்த ஹோல் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியோட சகலத்தையும் நீங்க கத்துக்கலாம். ஓகே, பெஸ்ட் ட்ரைனர்ஸ் ஆர் தேர், வெரி பெஸ்ட் ட்ரைனர்ஸ் ஆர் தேர். எனக்கு எடுத்தவரெல்லாம் வந்து அவ்வளோ ட்ரெயின்டு பர்சன். அது உண்மையிலேயே நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போனா கூட நான் அப்படிதான் நினைப்பேன், அந்த டாக்டருக்கு நல்ல ஞானத்தை தாரோம். நான் ப்ரே பண்ணிட்டு தான் போனேன். என்ன ரீசன், சரியான டயக்னாஸ் இருக்கணும்னு நினைப்பேன். அதே மாதிரி நான் போனா பெஸ்ட் ட்ரெயினர் அவர். அவர் வந்து அப்படியே எப்போ இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சது அதுல இருந்து எல்லாம் ஆரம்பிச்சு எல்லாம் கொடுக்கும் பொழுது இது நம்ம எல்லாருக்கும் கொண்டு போய் தான் ஆகணும். ஸோ ஐ காட் a light, ஒரு ஃபயர் ஸ்பார்க்கிங் பண்ணி வாட்டர். ஆமா. இப்ப என்ன தகுதியில இருக்கீங்க மேடம்? இப்போ நான் வந்து முன்னே எக்ஸாம் எழுதினேன், வந்து நல்ல மார்க்ல. அது ஒரு பெரிய விஷயம். 20 வயசுல நல்ல மார்க் வேற வாங்கணும். ஏன்னா இல்லாட்டி எனக்கு ஒரு எக்ஸாம் எழுதுறதே பெரிய விஷயம், அது நல்ல மார்க் எடுக்கிறது அதை விட பெரிய விஷயம். எல்லாரும் வந்து பரீட்சை எழுதி முடிச்சுட்டு வந்தாங்க. அப்பா அம்மா எல்லாம் வெளியில நிக்கிற மாதிரி எங்க பிரான்ச் மேனேஜர் எங்க மேனேஜர் எல்லாம் நின்னாங்க, எங்க பார்ட்னர்ல. ஆனா அவங்களுக்கு நான் முகத்தெல்லாம் நல்லா சிரிச்சுட்டே வரவும் நல்லது. நான் எனக்கு அன்னைக்கு ஆக்சுவலா என்ன ஃபீல் பண்ணேன்னா, அந்த ஸ்கூல் ஜாயின் பண்ணிட்டேன், இந்த ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்க்கெல்லாம் போயிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு குழந்தை எல்லாம் சிரிச்சுட்டே வருவாள் அவள். அது மாதிரி நான் வந்ததா இவாளா ரிசீவ் பண்ண ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கு. இன்னைக்கு கூட அது ஒரு செரிஷ்ஃபுல் மொமெண்ட். சூப்பர். அது நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் எழுதி அதை பாஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரி எப்படி நம்ம மூவ் ஆகணுங்கிறத நான் பார்த்தேன். சாதாரண ஒரு அட்வைசரா ஜாயின் பண்ணா இன்னைக்கு ஒரு MDRT அவார்டு, அது ஒரு எத்தனை வருஷம் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? எனக்கு வந்து 1.5 years தான். இதுலயே நீங்க இந்த அவார்டு வாங்கிட்டீங்க. ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து ஒரு பீரியட் அவார்டுங்கிறது வந்து 7 to 8 months வாங்கிட்டேன். I joined in February. I got it by October. Okay. Finished in September. சரி. அக்டோபர்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு அதுதான் $1 million ரவுண்ட் டேபிள்ங்க கான்ஃபரன்ஸ் அந்த அசோசியேஷன்ல நீங்க 1 கோடிக்கு பெருமான அந்த டாலர்ல வின் அந்த பாலிசி எத்தனை லைஃப் சேவிங் பண்ணி அந்த பாலிசி வாங்கிருப்போம். லைஃப் சேவிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா கண்டிப்பா. நான் எப்பவுமே ஒரு பாலிசி ஒருத்தர் பண்ணின உடனே தேர் லைஃப் இஸ் சேவ்டுங்கிறது தான் என்னோட கணக்கில் நான் எழுதுவேன். எவ்வளவு பாலிசி போட்டிருக்காங்கன்னு எழுதுவேன். இன்னைக்கு இந்த லைஃப்ல ஒரு தகப்பனாருக்கு ஒரு பாலிசி கொடுத்தாங்கன்னா அங்க இருக்கிற 4 பேர் சேவ்டு. கண்டிப்பா கண்டிப்பா. வைஃப் 2 children. ஆமா ஆமா. அவங்க அப்பா அம்மா இருந்தா அவ 2 பேர், அப்ப 6 பேர் சேவ்டு. ஒரு தகப்பனாருக்கு ஒரு டேர்ம் பாலிசி கொடுத்துட்டோம் அப்படின்னா
யாருக்கு நல்ல சேஃபா இருக்கும். இது ஒரு நம்ம வேலை அப்படின்றத தாண்டி ஒரு மன நிறைவை தரக்கூடிய இல்லையா? நீங்க நம்ம ஜஸ்ட் நீங்க யோசிக்கும் போது நம்ம 6 பேர் சேவ் பண்ணிருப்போம், நம்ம தெரிஞ்சுட்டு இந்த விஷயம் மூலமா இவ்வளவு சேவ் பண்ணிருக்கோம் அப்படின்றது ஒரு பெரிய மன. எனக்கு என்ன, நீங்க எவ்வளவு சம்பளம் பணம் வந்ததுங்கிறத விட நான் யாரெல்லாம் சேவ் பண்ணிக்கிறேன்னா கத்தால இந்த பிரேயர்ல வைப்பேன், அவளை எல்லாம் வைப்பேன். அதனால இது எனக்கு என்ன சொல்றது, அவரோட வார்த்தையின்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல சமாதானத்தை கொடுத்துச்சு, பீஸ்ஃபுல் மைண்ட் கொடுத்துச்சு. ஓகே, ஸோ இந்த இண்டஸ்ட்ரி ஐ லைக் இட் வெரி மச். சூப்பர் சூப்பர் மேம். இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றது எங்களுக்கே தெரியுது. ஜஸ்ட் பேசும்போதுதான் இவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு பாரு அப்படின்றது நான் டெடிகேட். இப்ப என்ன தகுதியில் நீங்க அங்க இருக்கீங்க, என்ன கிடைக்குது? இப்போ வந்து நான் ஒரு சாதாரண அட்வைசரா ஜாயின் பண்ணேன், அதுக்கப்புறம் சீனியர் அட்வைசர். ஓகே, அதுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் அதெல்லாம் இருக்கு. அதுக்கு அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் அட்வைசர், பிரீமியர் அட்வைசர், பிரீமியர் லெவல், இப்போ எலைட் எம்டிஆர்டி. எம்டிஆர்டி அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இட்ஸ் ஹையஸ்ட் ஐகான் ஆஃப் இந்தியன் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி. யூஸ்வலா எங்க பிரான்ச்ல எல்லாம் என்ன பாராட்டும் போது அப்படி சொல்லுவாங்க, அது இந்த சினிமா ஃபீல்ட்ல ஆஸ்கர் மாதிரி அப்படின்வாங்க. ஆஸ்கருக்கு இணையா சொல்லும் பொழுது இட் இஸ் ட்ரூ ஆர் நாட், ஐ டோன்ட் நோ தட். அவங்க அதை நம்ம மாதிரி நம்மளை பாராட்டும் போது ஓ ஏஆர் ரஹ்மான் தமிழ் அவார்டு வாங்கியிருக்கிறாரு, சோ நம்ம இந்த வருஷமும் வாங்கணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன். இப்போ நீங்க இந்த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில இதை நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன், நான் இதை அச்சீவ் பண்ணி முடிச்சிருக்கேன், இல்ல நான் அச்சீவ் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஏதாவது? எனக்கு ஒரே ஒரு தான் மேடம். சரி, ஆக்சுவலா இது வந்து இந்த ஒரு ஐஆர்டிஎனுடைய ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. 2047 ஒவ்வொரு இந்தியனுக்கும், ஒவ்வொரு தமிழனுக்கும், ஒவ்வொரு இந்த 39-40 ஸ்டேட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து இன்சூரன்ஸ் இருக்கணும். ஓகே ஓகே, இன்சூரன்ஸ்ல காப்பீட்டு விட அவங்களுடைய ரோல் சரி சரி அப்படிங்கிறதுல தான் எனக்கு. ஸோ நம்ம 2047 இருப்போமா இல்லையா, டுடே இஸ் இம்பார்ட்டன்ட், திஸ் மொமெண்ட் இஸ் இன்விட்டபிள்ங்கிறது தான் என்னோடது. ஸோ நான் யாருக்கெல்லாம் அவங்க அதை பத்தி நினைக்கிறாங்க நினைக்கல, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுவேன். இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு, நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடுங்க. நீங்க இன்சூரன்ஸ்ல நீங்க கண்டிப்பா இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குடும்பத்துக்கும் ஒரு தகப்பனாருக்கு டேர்ம் பிளான் இருக்கணும், ஒரு குழந்தைக்கு கல்விக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும், ஒரு 60 வயசுக்கு மேல நம்ம ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பென்ஷன் பிளான் இருக்கணும். இந்த 3 இம்பார்ட்டன்ட். என்னோட பிரைம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் அது ஒரு கொள்கையா வச்சிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் வந்து ஒரு செலவு, சேவிங் ஆகும். ஓகே, நம்ம பண்ணக்கூடிய முதல் செலவு வந்து செய்வீங்க. ஒரு நல்லதா இருந்தா ஒரு ஃபேமிலி சொல்லுவாங்க, அந்த ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் சேலரி வாங்கிட்டு வந்தோடனே கடவுளுக்கு அடுத்த 2வது நீங்க வைக்க வேண்டியது உங்க குடும்பத்துக்கு தான் வைக்கணும். அது வந்து ஒரு குழந்தையா இருந்து அது ஒரு வயசா இருக்கும் போதே அவளுக்கு ஸ்கூல் எஜுகேஷன் இதுக்கெல்லாம் என்னென்ன வேணுங்கிறத எடுத்து வச்சிடணும். அவ திருப்பி 15 வயசு 16 வயசுல ஹையர் எஜுகேஷன் போயிட்டு எடுத்து வைக்கணும். திருப்பி ஒரு ஃபாரின் போய் படிக்கிறாங்கன்னா அதுக்கு வேணுங்கிற செலவு நமக்கு தேவைப்படுது. 22 வயசு 23 வயசு ஆனோம்னா கல்யாணத்துக்கு தேவைப்படுது. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், யார்கிட்ட இருந்து எதையுமே கேட்க வேண்டாம். நீங்க எல்லாம் இதெல்லாம் கரெக்டா பிளான் பண்ணி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஒரு அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து பண்ணுனாங்க அப்படின்னா நீங்க யாருக்குமே டிபெண்டன்ட் கிடையாது. கண்டிப்பா அது ஒரு பெரிய விஷயம் இருக்கலாம். காலேஜ் படிக்குமா ஒண்ணும் இல்ல, நம்ம கிட்டே இருக்கு, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், ஒண்ணும் பயப்பட தேவை இருக்கு. அப்படி 60 வயசுக்கு மேல குழந்தைகள்லாம் கல்யாணம் எடுத்து அவெல்லாம் அவங்க பாட்டுக்கு இருக்கலாம். ஓகே, எனக்கு பென்ஷன் வருது 10,000ன்னு எனக்கு இன்சூரன்ஸ் பண்ணிருக்கான் என் பையன். இன்சூரன்ஸ் இருக்கு, ஹெல்த் இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது தேவைன்னா சிலதெல்லாம் வந்து ஒரு ஹெல்த்துக்கு தனியா பண்ணி இந்த பென்ஷனும் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா 99 வயசு வரைக்கும் எனக்கு பென்ஷன் பிளான் உதவிது. 99 வரைக்கும் இருக்கு. ஸோ அங்கிருந்து இவ்வளோ என்னன்னா தைரியமா எங்க இருந்தாலும், இப்போ குழந்தைகள்லாம் ஃபாரின்ல இருக்கு அப்படின்னா நான் பாட்டுக்கு நான் பாட்டுக்கு ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ். அதனால இது எல்லாருக்குமே வேணுங்கிறது தான் என்னோடது.
இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது நான் ரொம்ப கவனமா இருக்கேன். அதுதான். என்கிட்ட ஒரு 15 பேர் உள்ள பிளாட்ல நான் இருக்கிறேன்னா அந்த 15 பேருக்கும் நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிடுவேன். நான் ஒரு சொல்ல வேண்டிய ஒண்ணு சொல்லாம இருக்கிறதும் பாவங்கிறத நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. அது மாதிரிதான் நீங்க எனக்கு சொல்லியிருந்தா நான் பட்டியல் போட்டுருவேன். நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா அதை நான் செஞ்சிருப்பேன். இங்க இவ்வளவு கிட்ட இருக்கீங்களே, கடைசியில் சொல்லவே இல்லை இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்போ 2-3 பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க, நான் இங்க சொன்னதை நான் கேட்கலையே. அதுவே எனக்கு வருத்தமா தான் இருக்கு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் தொந்தரவுகள் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னோட குறிக்கோள் அப்படின்னா இதுதான் நான் சொல்லியிருக்கேன். இதுதான் உங்களுடைய ஃபியூச்சர் கோல்மே தான். ஃபியூச்சர் கோல் வந்து we are having all sorts of solutions. எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எதுக்குனாலும் எங்க கிட்ட தீர்வு இருக்கு. ஓகே, என்ன ஃபினான்ஷியல் பிளான்ஸ், எதுல எல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணனா நம்ம சேஃபா இருந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நான் வந்து என்னோட நிறுவனத்தை தான் சொல்ல முடியும். ஜெனரலா சொல்றேன், எந்த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி இருந்தாலும் வந்து பெனாஷியா ஃபார் ஆல். ஓகே, பெனாஷியாங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வ ரோக நிவாரணம். அதுக்கு வந்து ஓகே. ஸோ என்னை பொறுத்தவரையும் நான் பெனாஷியா தான் ஆயில் பிளஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வாயுசுக்கும் வந்து எல்லா இடத்தும் நம்மளோட அப்படி வளருது. ஆமா, அது அது என்ன கேட்டீங்கன்னா நீங்க ஸ்கூல் போகும்போது உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறீங்க, ஒரு 5th 7th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் வரும்பொழுது ஒரு பாலிசி க்ளோஸ் ஆகும்போது 12th காலேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் 15th இயர் ஹையர் எஜுகேஷன். ஆமா, ஒரு 25 years மேரேஜ். ஓகே, எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து நான் வந்து ரிட்டையர்ட் ஆகி 60 வயசுல நான் உட்கார்றேன். என்னோட ஆபீஸ்ல இருக்கோ எதுல இருக்கோ. இப்ப 2005க்கு மேல பென்ஷன் கிடையாது. அப்போ இது கரெக்டா நம்ம பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னேன்னா என்ன, எனக்கு ஒண்ணுதான், நான் யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. நான் என்ன நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு இந்தியனும் இருக்கணும். என்னோடது எல்லாரும் சௌக்கியமா இருக்கட்டும். அதே சமயத்துல நான் யாருக்கும் தொந்தரவாயிடக்கூடாது. யாராவது எனக்கு உதவி பண்றேன்னாங்கன்னா கூட பினான்சியலி தே கேன் நாட். ஒரு சரீர பிரயாசப்படுவாங்க, ஆனா இது பண்றது கண்டிப்பா. நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துல வந்து மனதளவுல பாதிக்கப்படுறாங்க, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் எங்க வருதுன்னும் போது எப்படி பார்த்தாலும் அந்த பினான்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்துலதான் வந்து அங்க மாட்டுறாங்க. சோ அந்த மன தைரியம், அந்த ஹேண்டில் பண்ண முடியாத சூழ்நிலை தவறான முடிவுகள் இருக்கிறது. நாங்க இருக்கோம் பயப்பட தேவை அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றது இருக்கு. எனக்கு இதுல ஒரு பெரிய இது என்ன கேட்டீங்கன்னா, நீங்க அடுத்த இது என்ன கேட்க போறீங்கிறத நான் பாக்குறேன். I got so many awards. Okay. இப்போ வீட்டுல நீங்க என்னெல்லாம் பண்ணுனா கூட என்னைக்கு உப்பு இல்லையோ உடனே கோவப்படுவாங்க. பாத்துருக்கீங்க, எப்படி சமைச்சிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது சரியா இருக்கிற அன்னைக்கு அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டு தான் இருக்கணும். இங்க அப்படி கிடையாது. அச்சீவ் பண்ண உடனே ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன்ஸ். ஓகே, இது வந்து பிரான்ச் லெவல்ல மட்டும் இல்ல, ஜோனல் லெவல்ல வாங்கினேன், அப்படி நேஷனல் லெவல்ல, அப்படி இன்டர்நேஷனல் லெவல்லையும் ஐ காட் சோ மெனி அவார்ட்ஸ். ஹைஃபை, ஓகே, ஒன் மலேசியா, பேங்காக். Now I am going to Malaysia. So roundsலயே இருக்கீங்க. By God's grace. இப்போ நான் போய் MDRT அவார்ட் வாங்க போறது வந்து துபாயில. 27th அன்னைக்கு அது US அவார்டை நாங்க ஏசியன் கண்ட்ரீஸ்ல நாங்க இங்க துபாயில வாங்குறோம். சூப்பர். அது ஒரு மனுஷனுக்கு எல்லா விதத்திலும் இந்த அளவுக்கு சிறந்த ஒரு நபரோட நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு பெரிய ஒரு கிளாட். சிறந்த நபர்லாம் இல்லை, ஒரு ஒவ்வொருத்தருக்கும் அந்த கொண்டு செல்லும் ஒரு சர்வீஸ் மைண்ட் இருந்தாலே போதும். நீங்க ஒரு உங்களை நேசிப்பது போல உங்க அயலானையும் மெசரையும் சொல்றாருல, அப்போ அது அதோட விட்டுறலன்னு அர்த்தம். அதோட விடல. இது எல்லா வகையிலுமே ஒரு சொசைட்டில நம்ம எப்படி இருக்கணும்னா, என்னால உங்களுக்கு தொந்தரவு வராம இருக்கிறது கூட நான் சொசைட்டிக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய அதுல எனக்கு வந்து இந்த இவ்வளவு அவார்ட்ஸ் இங்க இருந்து என்ன எல்லா செலவுகளும் அவங்களே பார்த்து எல்லாமே அவங்களே செய்வாங்க. நம்ம வீட்டுல இருந்து கூட்டிட்டு போனதுல இருந்து எல்லாரும் ஏர்போர்ட் வருவாங்க. ஏர்போர்ட்ல வச்சு ஒரு பெரிய இது நடக்கும். எல்லாமே எல்லாரும் கேட்பாங்க, என்ன 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 கேட்பாங்க. அது என்ன என்னன்னு கேட்கும் பொழுது எல்லாருக்குமே நான் அங்கேயும் ஒரு 10 பேருக்கு ஈவன் இமிகிரேஷன்ல எதுக்காக நீங்க போறீங்கன்னு கேட்பாங்க. இமிகிரேஷன் ஒரு 2-3 minutes அவர் நின்று கேட்கற முடியாது. சோ இந்த நீங்க பார்த்த வரைக்கும் இந்த இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் மக்கள் இடத்துல போதிய அளவுக்கு போய் சேர்ந்திருக்க இந்த விழிப்புணர்வு
விழிப்புணர்வு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் நீங்க கடந்து வந்தது? இல்ல, விழிப்புணர்வு இல்ல. அது வந்து நான் இப்போ ஒரு பையன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் தன்னை, மனைவி, குழந்தைங்கள, அதோட சேர்த்து தன்னோட அம்மா அப்பாவுக்கு அப்படியே ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். இந்த இன்சூரன்ஸ் சாதாரணமா நான் போட்டுட்டேன் அப்படின்லாம் கிடையாது, கரெக்டா இருக்கணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய பாதுகாப்புங்கிறத ஒரு ஒவ்வொரு மனிதனும் நினைக்கணும். அது வந்து நிறைய இடங்கள்ல இல்லை. ஏன்னா 3% 4% தான் இந்திய தேசத்துல. இப்போ ஃபாரின்ல அப்படின்னா நீங்க சேலரியில இருந்து இன்சூரன்ஸ்க்கு முதல்ல எடுத்துருவாங்க. இப்ப இங்க வந்து ஜிபிஎஃப், பிஎஃப் அப்படி இப்படின்னு போடுற மாதிரி இன்சூரன்ஸ்க்கு எடுக்கும். அதனால அவங்க யாருக்குமே கவலைப்படுறதில்ல. ஒரு பையன், அப்பா அம்மா, குழந்தை ஏதோ இது பண்ணா அவங்க பாட்டுக்கு போய் நல்ல அவங்களோட போக்குல இருந்துப்பாங்க. எல்லாத்தையும் கவர்மெண்டே பார்த்துக்குது. அது மாதிரி இப்போ நம்ம ஐஆர்டியினுடைய நோக்கம் என்னன்னா, இது இந்திய தேசம் முழுவதும் பரவி எல்லாரும் குடும்பத்திலையும் இன்சூரன்ஸ் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொன்ன போது, நான் உண்மையிலேயே அந்த விஷயம் காதுல வாங்கின போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுல என்னோட பார்ட் இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம 2047 இருக்குமா இல்லையான்றதெல்லாம் வேற விஷயம். ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நம்ம அதுல கவனம் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நாட் ஓன்லி எனக்கு செகண்ட் இன்கம் என்ன அதெல்லாம் இருக்கணும். மணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா அதே சமயத்துல அந்த சேவையோடையும் பக்தியோடையும் இருந்ததுன்னா இந்த அவார்டு ஒண்ணுமே இல்லை, எல்லாருமே வாங்கலாம். ஒவ்வொரு அட்வைசரும் வாங்க முடியும் அப்படிங்கறதுதான் என்னோட இதுல எல்லாருக்குமே நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஆபீஸ் வந்து நம்ம பெரம்பூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு. சரிங்க. அது பென்குயின் ஜெராக்ஸ் அடுத்தது எங்களோட ஆபீஸ். At any time the people may come there and get their வாங்கிக்கலாம், நம்மளுடைய அட்வைஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். அது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே பெரம்பூர் பிரான்ச்சஸ் பூம் டு தி. கண்டிப்பா. இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், இப்ப இருக்கக்கூடிய சொசைட்டில வாழக்கூடிய சமுதாயத்துக்கு நீங்க சொல்லக்கூடிய கருத்து, இது என்னோடது அப்படின்ற மாதிரினா என்ன? அவேர்னஸ் தான் சொல்லுவேன். அவேர்னஸ். ஆமா. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற இந்த ஐடி என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்ல ஹரிபரியா போயிட்டு இருக்கு. ஆமா, லைஃப் இப்படி ஹரிபரியா போயிடும். நான் போகணும், வரணும், 4 வருஷம் ஆகணும், ரெடி ஆகணும், ஆபீஸ், இப்படிதான் போயிட்டு இருக்கு லைஃப். சோ லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாறி போயிடுச்சு. சேலரி ஒரு நல்ல ஹைக் இருக்கு எல்லாருமே, 1 lakh 2 lakhs அந்த மாதிரிலாம் வாங்குறாங்க. சோ என்ன பண்றாங்கன்னா, இது 25 years கழிச்சு எனக்கு இது எப்படி இருக்க போகுதுங்கிறதே அவங்களுக்கு ஞாபகமே இல்லை. அன்னைக்கு வாங்கி அந்தந்த மாசம் செலவழிச்சு அந்த மாதிரி. நான் நல்ல எனக்கு ஞாபகம் இருக்கு. நாங்க வந்து 5 அந்த சேப்பாக்க அந்த செக்ரட்டரியேட் அந்த கிரவுண்ட்ல 5 ரூபாய் டீ, 10 ரூபாய் காஃபிக்கு மேல நாங்க சாப்பிட மாட்டோம். நாங்க யாருமே குறைஞ்சு போயிடல. அது அந்த அரசு ஊழியர்கள் வந்து அவ்வளவு கவனமா இருப்பாங்க. பென்ஷன் உண்டு, கிராச்சுவிட்டி உண்டு. இதுல வந்து இன்னொரு 2-3 இது வந்து some lakhs வரும். எல்லாம் இருந்தா கூட இப்ப வந்து ஐடில இருக்கவங்க இந்த குழந்தைங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, காலையில எழுந்திரிச்சவங்களே காஃபிக்கு ஆர்டர் போடுறாங்க. அது வந்து நான் என்ன சொல்றது, அதுல இருந்தெல்லாம் குழந்தைங்க மாறணும். மாறி இது எல்லாருக்கும் வந்து நம்ம வீடு ஒருவருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். கண்டிப்பா ஒரு மனைவி, அந்த வந்திருக்க பொண்ணும் அதுல கவனமா இருக்கணும், பேரண்ட்ஸும் அதுல கவனமா இருக்கணும். அது குழந்தைங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இவங்க அம்மா அப்பாவையும் விடக்கூடாது, அவங்க அம்மா அப்பாவையும் விட்டுறாங்க. பொண்ணா இருக்கட்டும், பையனா இருக்கட்டும், போத்தார். இந்த பாணிகிரகணம் பண்ணி கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க, இவளே உன் மகளாக தாயாக அப்படிதான் நம்ம பாணிகிரகணம் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால இந்த பொறுப்போட அவங்க இருக்கணும். அப்படின்னா எந்த குடும்பங்களும் எதுக்காகவும் சிரமப்படாது, ஆமா, சிதைவு பெறாது. அந்த மனப்பான்மை, ஆமா, இந்த மனநிலை வந்துட்டாலே இன்னைக்கு எந்த குடும்பமும் பிளவுபடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இந்த ஒவ்வொருத்தருக்கும் தேவை இன்சூரன்ஸ், எல்லா வகையிலையும் தேவை. அதுல இந்த இன்சூரன்ஸ்ல இது என்ன பண்ணலாம்னா, நம்ம போடுறோம் இதை பண்ணணுங்கிறதுக்கு இப்ப நான் சொல்றதுக்கு நான் ஒரு அட்வைசர் இருக்கேன். அது மாதிரி இந்த we are recruiting so many advisors here. அவங்க வந்து ஒர்க் பண்ணலாம்.
எல்லாருமே வரலாம். ஒரு ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. ஐஆர்டி எக்ஸாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் அட்வைசர் ஆகலாம், ஒவ்வொருத்தரும் எம்டிஆர்டி அச்சீவ் பண்ணலாம். இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இதை யாருமே மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுதான் என்னோட. இந்த ஏரியால பக்கத்துல இருக்கிறவங்களுக்காக தான் நம்ம இதை சொல்ல முடியும். இது எல்லா இடத்துலயும் ஒவ்வொருத்தரும் எடுத்து செல்லவும் முடியும். ஏன்னா நல்லதை கொண்டு போகும்போது நீங்களும் நல்லா இருப்பீங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க. சரி, அதுதான் சரியான. அதனால இந்த சொசைட்டி நல்ல ஃபிளரிஷ் ஆகணும் அப்படின்னா நீங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி ஒவ்வொரு மனப்பான்மையும் ஒவ்வொருத்தருக்கு இருக்கணும். இந்த இண்டஸ்ட்ரி 2047 ஐஆர்டியோட கனவை பெரிய நனவாயிடுவதில் மாற்றுகிறது. கண்டிப்பா. அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு ஏற்ற ஒரு தாயிலும் கொண்ட ஒரு மனப்பான்மையோட ஒரு நல்ல ஒரு அறிவுரையும் சொல்லியிருக்கீங்க. இன்சூரன்ஸ்ன்றதையும் தாண்டி இதுல இவ்வளவு விஷயம் குடும்பம்னா இவ்வளவு இருக்குமா, இப்படி இருக்குமா அப்படின்ட்டு பொறுமையா இப்ப இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்ற மாதிரியே சொல்லியிருக்கீங்க. சோ இன்சூரன்ஸ்ல இப்படி இருக்கா, இன்சூரன்ஸ் தேவைதானா, இந்த நேரத்துல இதெல்லாம் தேவைப்படுமா தேவைப்படாதா அப்படின்ட்டு கேள்விக்குறியோட இருந்தவங்களுக்கு இன்னைக்கு நீங்க சொன்ன இந்த கருத்துக்களும் இந்த விஷயமும் கண்டிப்பா பிரயோஜனமா இருக்கும். இதுல நீங்க சேவை மனப்பான்மையோட தொடர்ந்து வேலை செஞ்சு வருகிறோம். மணி செகண்ட் தான் முதல்ல இந்த சேவை மனப்பான்மையோட செய்யணும்னு சொன்னீங்க. அந்த வார்த்தைகள் ரொம்ப அழகா இருந்தது. உங்களுடைய சேவை இன்னுமாக தொடரட்டும், இந்த பணி இன்னும் தொடரட்டும் அப்படின்றதான் எங்களுடைய ஆசைகளும் வாழ்த்துக்கள் இருக்கிறேன். தொடர்ந்து இதை இன்னும் சிறப்பா செய்யுங்க. அடுத்த முறை நாங்க உங்களை பார்க்கும்போது இதை விட பெருசா அச்சீவ் பண்ணிருக்கோமா, இதை விட நிறைய விஷயம் இருக்குமா அப்படின்ட்டு நீங்க சொல்லணும். எங்களுடைய வாழ்த்துக்களும் கூட. நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நீங்க எங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஓகே முகவரிகள் இருக்கு. அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம், அட்வைசர்ஸ் ஜாயின் பண்ணலாம். அதுக்கு மேல அந்த நிறுவனத்தினுடைய ஊழியர்களாகவே நீங்க மாற முடியும். எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. நீங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்ட நீங்க மேற்கொண்ட தகவல்களை கண்டிப்பா சொல்லலாம். சரி, தேங்க்யூ.